பஞ்சவர்க்கு தேவியாகி பரந்தாமன் தங்கையாகி வஞ்சகரின் வேரறுத்து வகையான சூடுரைத்து தஞ்சமென்ற போதிலே தாயாகி தான் காத்து அஞ்சேல் என்று அபயமளிக்கும் ஸ்ரீ திரௌபதி தாயை போற்றி என்று இஷ்ட தெய்வம் திரௌபதி மணக்கண் முன்னிறுத்தி நமது திரௌபதி அம்மன் பெயரால் ஆன்மீக யாத்திரை குழு ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 29/6/2025 அன்று முதலில் நாம் சென்ற ஆலயம் இறையன்பர்களால் உலகின் மையப்புள்ளி என்று நம்பப்படும் தில்லையம்பல நடராஜ பெருமான் ஆலயத்தை நோக்கி ஒரு ஆலயத்திற்கு செல்லும் முன் அந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றை நம்மால் இயன்ற அளவு தெரிந்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு முதன்மை நோக்கத்தை கொண்டு ஸ்தலத்தின் மூலவர், உற்சவர் மற்றும் அம்மன் பெயர்கள், ஆலய தீர்த்தத்தின் பெயர், ஸ்தல விருட்சத்தின் பெயர் மற்றும் அதன் மகிமைகள், ஆலயத்தில் உள்ள சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகளின் சிறப்பம்சங்கள், பாடல் பெற்ற குறிப்புகள், பாடிய நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்களை பற்றிய வரலாறு, அவை எந்த புராணங்களிலிருந்து அல்லது செப்பேடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட மேற்கோள்கள் வழியாக ஆலயத்தின் சிறப்பினை நம்முடன் பயணிக்கும் யாத்ரீகர்களுக்கு தெரிவிக்கின்றோம். இப்படிப்பட்ட அனைத்து நிகழ்வையும் முன்னிறுத்தி முதலில் நாம் சென்றது தில்லையம்பலத்தை நோக்கி. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாச ஸ்தலமாக விளங்கும் அந்த சிவகாமி சமேத தில்லையம்பலத்தான் மற்றும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு கோவிந்தராஜ பெருமாளையும் ஒரே இடத்தில் நின்று பார்க்கும் அற்புதமான அந்த தரிசனத்தை யாத்ரீகர்களுக்கு தரிசனம் செய்ய வைத்து அடுத்து நாம் சென்ற ஆலயம் பொன்னம்பலத்தில் இறைவனுக்கும் இறைவிக்கும் நடந்த நாட்டிய போட்டியில் ஊர்த்த தாண்டவம் என்ற ஆசனத்தை இறைவன் செய்த பொழுது பெண்களுக்கே வகுக்கப்பட்ட குணநலன்களால் அந்த ஆசனத்தை செய்ய முடியாமல் தேவி இறைவன் மீது வெகுண்டெழுந்து உக்கிரமாக தில்லைக்கால்வையாக உருவெடுக்கிறாள். அந்த தில்லைக்காளியம்மனை நோக்கி நாம் பயணம் செய்தோம். அதனைத் தொடர்ந்து நால்வரில் ஒருவரான மாணிக்கவாசகர் முக்தி அடைந்த ஸ்தலமான மாணிக்கவாசகரின் ஆலயத்தை நோக்கி சென்றோம். அதையும் தரிசித்து பின் ஓமெனும் பிரணவ மந்திரத்தை தோணியாக்கி தோணியப்புறாக வீற்றிருக்கும் சீர்காழி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ காளி நகரை நோக்கி நாம் சென்றோம். அங்கு இறைவனை மனதார தரிசித்து ஞானப்பால் உண்டு நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தரை வணங்கி முதல் மாத ஆன்மீக யாத்திரை இனிதே நிறைவடைந்தது.